அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நெஞ்சு நிறைந்த அன்பானவர்களே, சங்கைக்குரிய அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பெரும் சஹாபியாக இருக்கிறார்கள். பெரும் சஹாபி, அவருடைய தனிப்பட்ட சிறப்பாக நல்ல குரல் வளம் மிக்கவராகவும் சங்கைக்குரிய அபி மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிக்காக வேண்டி நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சஹாபினுடைய குரலை பல நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழும் சொல்லியிருக்கிறார்கள். சங்கைக்குரிய அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அப்பலுக்கில்லாமல் சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கும் அதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவதற்கும் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தாங்க. நீண்ட காலம் வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த சஹாபி தன்னுடைய வாழ்நாளிலே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் சங்கைக்குரிய உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அதற்கான தீர்வை பெற்று சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். ஒரு முறை அபு மூசா சொல்லுவாங்க, நான் அம்மா ஆயிஷாவிடம் கேட்டு எதற்கும் பதில் கிடைக்காமல் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு நிரப்பமான இல்மை, கல்வியை, மார்க்க சம்பந்தமான விஷயங்களை சங்கைக்குரிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஒரு முறை மக்கமா நகரத்தில ஒரு கல்வி சம்பந்தமான சஹாபாக்குடைய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குழுவிலே சங்கைக்குரிய அன்சாரி சஹாபாக்கள் இருந்தார்கள். மதீனாவை சொந்த ஊராக கொண்ட சஹாபிகள், முஹாஜிர்கள் மக்காவை சொந்த ஊராக கொண்ட சஹாபிகளும் இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கூட்டத்திலே பல விஷயங்கள் பேசுகின்ற நேரத்தில் ஒரு விஷயம் சங்கைக்குரிய அன்சாரி சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடலுறவில் ஏற்பட்டு ஆணுக்கு ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு இந்திரியம் வெளிப்படாத நேரத்தில் பிரிந்து விட்டால் அவர்கள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சங்கைக்குரிய அன்சாரி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த முஹாஜிர்கள் சொன்னாங்க, அப்படி இல்லைங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலே குளிப்பு வாஜிபாயிரும். பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல சங்கைக்குரிய அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெரும் சஹாபி இருந்தாங்க. உடனே அபு மூசா சொன்னாங்க, அல அஷ்கு இலைக்கும், இதோட தெளிவை நான் சொல்றேன், ஆயிஷா மட்டும் போய் கேட்டு வந்து சொல்றேங்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சங்கைக்குரிய அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 90 வயது இருக்கக்கூடும். அம்மா ஆயிஷா அவர்களுக்கு 20 தாண்டிய வயசு. இப்ப அபு மூசா ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் ஆயிஷாட சலாம் சொல்லி அவங்களும் பதில் சொல்லி அந்த சுகதுக்கங்கள்லாம் விசாரிக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த விஷயத்தை எப்படி கேட்கறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க சங்கைக்குரிய அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இந்த சூழ்நிலையை ஆயிஷா அம்மா வழங்குறாங்க. ஏதோ கேட்க வராங்க, நம்மகிட்ட கேட்பது அவருக்கு சிரமமாக இருக்குது. அப்படியே விளங்குன ஆயிஷாமா ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, லிம தஸ்தஹி அன் தஸ்அல உம்மக அல்லதி வலத்துக்க அல உம்முல்லக. இந்த உலகம் அழியும் வரைக்கும் உம்மஹாத்துல் பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆயிஷா சொன்னாங்க, லிம தஸ்தஹி அன் தஸ்அல உம்மக, உங்க அம்மாட்ட கேட்க ஏன்பா வைக்கப்படுறேன்னு கேட்டாங்க. லிம தஸ்தஹி அன் தஸ்அல உம்மக அல்லதி வலத்துக்க,
எப்படிப்பட்ட தாய் தெரியுமா? உன்னை பெற்றெடுத்த தாயிடத்திலே கேட்பதற்கு என்ன தயக்கம் என்று கேட்டார்கள். ஆனா உம்முல்லக்கு நானும் அம்மா தாராளமா கேட்டிருந்தாங்க. 20 வயசு பூர்த்தியான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க 90 வயது நெருங்கி இருக்கக்கூடிய சங்கைக்கு பெரும் மதிப்பிற்கு உரிய அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அம்மாட்ட கேட்க என்ன கூச்சம் இருக்குது, கேளுங்கன்னாங்க. உடனே இந்த வார்த்தை ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்படுத்துது அபூ மூஸாவுக்கு. நடந்த விஷயத்தை அப்படியே சொன்னாங்க. இப்படி சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில குடிக்கணுமா வேண்டாமான்னு பேசுறாங்கம்மா, இந்த உலகத்துல உங்களை தவிர யாருக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படி கேட்கும் பொழுது சகிதா ஆயிஷா அம்மா சொன்னாங்க. ஒரு நீண்ட ஹதீஸை வாசிச்சு ஆயிஷா சொன்னாங்க, மஸ்ஸுல் ஹத்தான் அல் ஹத்தான் பக்கத்து அஜபுல் முசுல், ஒரு ஆண் குறியும் பெண் குறியும் தொட்டு கொண்டாலே குளிப்பது கடமை என்று சொன்னார்கள். இந்திரி வெளிப்படணும் அவசியம் இல்லை. அபூ மூஸா சொன்னாங்க, இனி இந்த விஷயத்தை நான் பேசவே மாட்டேன், எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, மார்க்க சட்டங்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நமக்கு கிடைச்சது நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் ஹயாத்துக்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் சர்ச்சை ஏற்பட்டு 20 வயசு பூர்த்தியான ஆயிஷாபா தீர்த்து கொடுத்தார் என்று சொன்னால் அவங்க ஈஸியா சட்டங்கள் கிடைச்சிருச்சு. நாம் சட்டங்களை தெரிந்து அமல் செய்வோம் என்று சொன்னால் நாம் உண்மை முஸ்லிம்களாக வாழ முடியும். ஆயிஷாமா இருக்காங்களே, ஏறத்தாழ 2000 ஹதீசுகளை விரிவாய் செஞ்ச பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் சங்கைக்குரிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. ஃபிக்ஹுடைய சட்டங்கள் ஒவ்வொரு சட்டங்களும் இப்படித்தான் பல பிரச்சனைக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டு நமக்கு லேசாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. வாழும் காலத்துல நம்ம கொஞ்சம் அமல் செஞ்சாலும் கூட மார்க்கம் சொன்ன அமைப்பிலே அமல் செய்யணும். காலமெல்லாம் தொழுகிறாங்க, காலமெல்லாம் உது செய்யறாங்க, காலமெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, காலமெல்லாம் நன்மை செய்யறாங்க. ஆனால் அது மார்க்கத்துக்கு சரியா இருக்குதா அப்படின்னு முடிஞ்சா கித்தாப் மூலியமா படிக்கணும், இல்ல ஆலிம்கள்ட்ட கேட்டு தெளிவு செஞ்சு ஒரு நியமமான அமலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் அது பாக்கியம் பெற்றதாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் சத்திய மார்க்கத்து அமைப்பில் வாழக்கூடிய பெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.